புழல் அருகே துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீடு ஒன்றில் சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்ற புகாரில் சோதனை. 2017ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். 50 கோடி ரூபாய் வரையில் மோசடி செய்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக எழுந்த புகாரில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சென்னை புழல் அடுத்த புத்தகரம் சிவாஜி நகரில் ரகுபதி என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் பாதுகாப்புடன் 3 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரகுபதி வீட்டில் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆவணங்கள், பணப்பரிமாற்றம் தொடர்பான வங்கி ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் முடிவில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியதா என்பது குறித்து தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் என்ன எடுக்க முடியும்? முடிஞ்சு டீடைல் வருதுன்னா எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன எடுக்க முடியும் சொல்லுங்க. யார் ஃபேமிலியை சொல்றீங்க? நீங்க உள்ள போயிடுங்க, வேணா நீங்க ஏங்க பேசுறீங்க? சார் அப்படி வந்து நில்லுங்க. சொல்றீங்க ரெய்டு வந்திருக்காங்க, ஈடி ரெய்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, யாருக்கு வந்தாங்க, என்ன டீட்டெயில் பண்ணுங்க. இப்போ ரெய்டு சர்வீஸ் ரோட்லாம் இல்ல. அது ஒரு எங்க இருக்காரு அண்ணா? ராஜன் கிட்ட கொடுக்குறாரு. பிரிட்ஜ் கீழே இருக்காங்க. யாரு? ரஞ்சித். ரஞ்சித்னா